இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 21 எபிசோட் 498 பார்க்க போறோம். கோனஹால எல்லாரும் சீரியஸா கிஃப்ட்ஸ் தேடுறத காட்டுவாங்க. எல்லா பக்கமும் பூச்சியா இருக்கும். ஒரோச்சிமாரு பக்ஸ் கேவலமா இருக்கு, இங்கேயுமா ஓடுவான். யா மட்டும் எப்பவும் போல ஸ்பை பண்ணுவாரு. பார்த்தா ஷீனோ தான் எல்லா பூச்சியும் அனுப்பிச்சுட்டு இருப்பான். ஷீனோ கிட்ட வரவும் நல்ல வேலை பாத்துருக்கீங்கன்பா. ஒன்ன மட்டும் காணமேன்ட்டு பாக்குறப்ப சுக்குனே சான்ஷோ பக்ஸ் அடிக்க ட்ரை பண்ணுவாங்க. மிபுனா சுக்குனே கிட்ட விரட்ட சொல்லுவா. சான்ஷோ கலெக்ஷன்ல போடுறான்பா பக். ஷீனோ அடே பசங்களா, அந்த பக்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் தான்பா. என்ன பக்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸான்னு கேட்பானுங்க. மிபுனா இவருக்கு என்னன்பா, இருக்க ஸ்டடி செஷன் அப்ப இவனை எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தேடுவாரு. ஷீனோ தான் ஒரு இன்செக்டிவ்ஸ்ங்கறத ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பான். பசங்க எக்ஸைட்மெண்டோட பாப்பானுங்க. மிபுனாக்கு ஒரு மாதிரி கிராஸா தான் இருக்கும். ஷீனோ அது பூச்சிகளா இருந்தாலும் நல்லா பழகிட்டீங்கன்னா அட்டாச் ஆகிக்குவீங்கன்பா. ஷீனோ குட்டி பறவையா செஞ்சு மிபுனா கிட்ட கொண்டு போவான். நீங்க சொல்ற மாதிரி அது கியூட்டா இருக்குன்பா. சான்ஷோ சுக்குனே நாங்களும் ட்ரை பண்ணணும்பாங்க. ஷீனோ என்ன இன்செக்டிவ்ஸர் ஆகணுமான்னு கேட்கவும் சான்ஷோ இல்ல, அது நடக்க வாய்ப்பு இல்ல, இதோ இங்க இருக்கானே அடுத்து ஹோகாகே ஆக போறான்பா. ஷீனோ ஹோகாகேவான்னு ஷாக் ஆகவும் சுக்குனே நருட்டோ உசுமாக்கே ஷினோபியா சர்ப்ரைஸ் பண்ணணும்பா. ஷீனோ அப்படி ஹோகாகே ஆயிதாகணும்பா. மிபுனா நானும் சொன்னேன், நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களான்னு கேப்பா. சுக்குனே அப்ப சரி நானுமே ஹோகாகே ஆகிறேன்பா. ஷீனோ ஹோகாகே ஆகிற போட்டியாளனா ஆல்ரெடி ஒருத்தருக்கான். நீ ஆஃப்டர் தாட்டே இல்லாம ஹோகாகே ஆக போறேன்னு சொன்னல, நீதான் அவன்பா. நீதான் டாப் போட்டியாளங்கவும் சுக்குனே ஹாப்பி ஆவான். சான்ஷோ சொன்னா பத்தாதுங்கவும் 10 வருஷத்துல நீயே பாப்பேன்மா சுக்குனே. ஷீனோ கிட்ட நீங்க ஹோகாகே ஆக போறீங்களான்னு கேப்பான். ஷீனோ இல்ல, அப்படி யோசிச்சதே இல்லைன்பா. இருக்க அதெல்லாம் பாத்துட்டு தான் இருப்பாரு. மிபுனா அப்ப இன்செக்டிவ்ஸர் ஆக விரும்புறீங்களான்னு கேப்பா. ஷீனோ ஆமாங்கவும். சுக்குனே நீங்க உங்க ட்ரீமுக்கு தேவையா என்ன பண்ணுவீங்க, ஏன்னா சீக்கிரமா நானுமே என்னோட முதல் படியை எடுத்து வச்சாடும்பா. ஷீனோ ட்ரீம் ரியலைஸ் பண்றக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு யோசிப்பான். மிபுனா டைம் பாத்தீங்களா கைஸ்ன்பா. சான்ஷோ ஐயோ ஸ்டடி செஷன் இருக்காச்சேன்பா. ஷீனோ அப்ப சீக்கிரம் கிளம்புங்க, நருட்டோவை சஸ்பெண்ட் பண்றதுல பெட்டரா ஒர்க் பண்ணுங்கன்பா. சுக்குனே அண்ணா நீங்க ட்ரீம் அச்சீவ் பண்ண மாதிரியே நானும் ஒரு நாள் என் கனவடைவன்பா. 3 பேரும் கிளம்பிடுவாங்க. ஷீனோ கனவுகளான்பா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் லாஸ்ட் மிஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. ஷீனோ கீபாவை மீட் பண்ண போகவும் லேட்டா வந்துட்டு கடுப்பாவான். விஷயம் எப்படி போச்சுன்னு கேப்பான். ஷீனோ எல்லாருமே கிஃப்ட்ஸ் வாங்கிட்டாங்கன்பா. கீபா நம்மளுமே சீக்கிரம் வாங்கியானும். கக்காஷி சென்சே இத மிஷனா கொடுத்திருக்காது தெரியும்லன்பா. ஷீனோ தலையாட்டவும் கக்காஷி சென்சே மற்றவங்க ஏன் அதை அப்படி சொன்னான்னு எனக்கு புரியுது, ஆனா இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு சீரியஸான மிஷன், ஏன்னா டீம்மேட்டோட ஃபைனல் மிஷன் அதுன்பா. ஷீனோ ஃபைனல் மிஷனான்பா. கீபா ஆமா, கல்யாணத்துக்கு அப்புறம் ஹினாட்டா கூட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாளான்னு தெரியாதுன்பா. ஷீனோ அதை ரியலைஸ் பண்ணுவான். உண்மைதான்பா. கீபா நான் அடுத்த ஹோகாகே ஆகிற நோக்கத்துல இருக்கேன்னா இத சீரியஸ் எடுத்தானும், உன்னைய சார்ந்து இருக்க கூடாது ஷீனோன்பா. ஷீனோ அப்படியே சொல்லான்பா. என்ன அர்த்தத்துல சொல்ல வரேன்னு கத்துவான் கீபா. ஷீனோ சாரி, ஹினாட்டாக்காக நம்ம அதை பண்ண போறோம்னா இது நம்மளோட லாஸ்ட் மிஷன் இல்லையா, அப்படிதானே சொல்ல வரேன்னு கேட்பான். கீபா அதேதான், ஆனா என்ன கிஃப்ட் பண்ண போறோம்னு கேட்பான். 3 பேரும் யோசிப்பாங்க. இத பத்தி குரோனாயிட்ட டிஸ்கஸ் பண்ண போயிருவாங்க. மீரா அக்கா கீபா கீபா மாறுன்பா. கீபா இன்னும் பேரை மிக்ஸ் பண்றத நிறுத்தலையா, சரி விட நான் பிஸியா இருக்கேன்பா. குரோனாய் சோடான டீக்கு பதிலா ஷோச்சு இருந்தா நல்லா இருக்கும்பாங்க. ஷோச்சுனா சாக்கே, சாக்கேனா ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும்ல, ஆல்கஹால், தமிழ்ல சரக்கு. குரோனாய் ஆல்கஹாலை பத்தி பேசுறோம்னா உங்களுக்கு அந்த கதையை பத்தி தெரியுமான்ட்டு முதல்ல செஞ்சுக்லான சேர்ந்தவங்க வெட்டிங் கிஃப்டா ஹனி வைன் தருவாங்கன்பாங்க. நம்ம வருஷத்துக்கு முன்னால செஞ்சுக்லான் ஃபாரஸ்ட்ல வாழ்ந்தப்ப மழை நீர்ல இருந்து கலெக்ட் பண்ற தேன் கூடுகள்ல ஒரு டிஃபரெண்ட் லிக்யூட கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படிதான் ஹனி வைன் வந்ததா சொல்றாங்க. நல்லா ஈரப்பதமா இருக்குமா, ரொம்ப அரிதானது, பழங்காலத்துல இருந்து மங்களகரமான நிகழ்வுகளுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்களான்பாங்க. ஷீனோ ஹனி வைனை பொறுத்த வரைக்கும் மெடிசினல் டானிக்காவும் கூடவே குக்கிங்கும் பயன்படுத்துவாங்க. ஹினாட்டாக்கு அது யூஸ்ஃபுல்லாவே இருக்கும்பாங்க. இப்ப அப்பனா அதுக்கு நம்மள அப்ரிஷியேட் பண்ணுவான்ட்டு சந்தோஷப்படுவான். ஷீனோ இதே சொல்லுது. நருட்டோ ஹினாட்டா ஒன்னா இருக்கப்ப அது அவங்களுக்கு ஸ்வீட்னஸ் தரும்பா. இப்ப நல்லா ஜோக் பண்ற, ஆனா ஹினாட்டாவுக்கு ஃபன்னா இருக்காதுன்பா. குரோனா நீங்க 2 பேரும் ஹினாட்டா இல்லாம ஸ்ட்ரேஞ்சா இருக்கீங்க, ஆனா பழகிக்குவீங்கன்பாங்க. இந்த ஹனிவன் எங்க தான் கிடைக்கும்னு கேட்பான் கீபா. குரோனா சோராக்குங்கிற இடத்துல கிடைக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதை உருவாக்குற பீ கீப்பர் அங்க இருக்கதா சொல்லுவாங்க. பீப்பிள கண்டுபிடிக்கிறதும் ஸ்பெஷாலிட்டி, அந்த வயல உனக்கு ஈஸி தானு கேட்பாங்க. ஷீனோ முடிவாயிச்சு, போய் அந்த பீ கீப்பரை கண்டுபிடிக்கலாமான்பா. கிளம்பவும் பாய் சொல்லுவாங்க. அப்ப கூட மீராய் பாய் பாய் அக்கா கீபா கீபா மாறும்பா. கீபா அந்த டீம்மேட்டோட லாஸ்ட் மிஷன் சிறப்பா முடிக்கணும்பா. ஷீனோ லாஸ்ட் மிஷனான்பா. அந்த இடத்துக்கு ரீச் ஆகவும் வெறிச்சோடி இருக்கேன்பா. ஷீனோ டிப்ரெஸாவும் இருக்குன்பா. கீபா டிப்ரெஸா இருக்க சாரி மியான்னு வாய்ஸ் கேட்கும். இந்த பூனை பேரு மோமோ. நருட்டோக்கு யூஸ் பண்ண அதே வாய்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. அக்கமாரு உரும்பு மோமோ ஹெட் பேண்ட பார்த்தாலே தெரியுது லீஃப் ஷினோபிஸா. அவன் மேல நாய் வாசம் வீசுது, அவன் மேல பூச்சி வாசம் வீசுது. அப்புறம் நீ நெஜ நாய் என்ன மாதிரியான கூட்டம் இதுன்னு கேட்கும். கீபா அது நிஞ்சா கேட்டான்பா. ஷீனோ பீ கீப்பருங்கிறவங்க இந்த சொரோக்குங்கிற இடத்துல வசிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு வந்தோம். அப்புறம் நாங்க வித்தியாசமானவங்க இல்லைன்பா. மோமோ வித்தியாசமா தான்டா இருக்கீங்க, நான் எதுவும் சொல்ல போறதா இல்லைங்கும். கீபா அப்ப உனக்கு பீ கீப்பரை பத்தி தெரிஞ்சிருக்கு, இத புடிச்ச இன்ஃபர்மேஷன் எடுத்துக்க வேண்டியதுன்பா. மோமோ தப்பிச்சோடும். பிடிக்க
குடிக்க ட்ரை பண்ணுவாங்க. அக்கமாரு டாக் அண்ட் கீபோர்ட் டாக் யூசர் இல்லையா, இந்த உன்னி பூச்சி சொல்லுவாங்களே அது மாதிரி கதை தூக்கி போட்டுரும். துடிப்பாங்க. சீனோ இன்செக்ட் சமன் பண்ணி காப்பாத்துவான். கீபா என்ன வம்பெடுக்கணுமா, இந்த இதை எடுத்துக்கன்ட்டு இது சில்வர் பாயின் கேட் நிம்ப் மாதிரின்பா. நாய் வாசம் வீசுற ஒருத்தங்கிட்ட போய் பொருள் எடுத்தா என் மானமே போயிருமேன்ட்டு ஒன்ன மட்டும் சுட்டுட்டு ஓடும். திருடிட்டு ஓடுறேன்ட்டு சேஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துக்கு வந்துருவா. யாரா நீங்க, ஏன்டா மோமோ சேஸ் பண்றீங்கன்னு கேப்பா. சீனோ அந்த நிஞ்சா கேட்டோட ஓனர் போல. கீபா அக்கமாரு ஜாக்கிரதையா இருங்கன்பா. கீபா நீ தான் அந்த பூனையோட ஓனரா, இதான் என் நாய், இது பேர் அக்கமாருன்ட்டு இன்ட்ரோடியூஸ் ஆயிக்குவான். பேர் என்னோட கேட் உங்ககிட்ட ரூடா நடந்திருந்தா மன்னிச்சுக்கங்கன்பா. அது கியூட்டான கேட், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்மா. கீபா என்னடா மாத்தி பேசுறீங்க மோமோ. தமாக்கி தன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கவும். என் பேரு கீபா, என் டாக் அக்கமாருன்பா. தமாக்கி நீங்க நிஞ்சா ஹோம் யூசரா, அமேசிங்ன்பா. கீபா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அடுத்த ஹொக்காகே ஆகறதுக்கு இன்சைட் ட்ராக்ல இருக்குன்பா. அடுத்த ஹொக்காகேவா, வேற லெவலுங்கன்பா. ஆமா ஆமான்பா. தமாக்கி உங்களை போல முக்கியமான ஆளு இங்க என்ன பண்றீங்கன்னு கேப்பா. சீனோ பேச வரப்ப கீபா குறுக்க வந்து சோரக்குள்ள வசிக்கிற பீ கீப்பரை தேடி வந்தோன்பா. நான் வழி கேட்டுட்டான்னு கேப்பா. காட்டுங்கன்பா. ஃபாரஸ்ட்குள்ள கை நீட்டி இதுக்குள்ள வசிக்கிறாருன்பா. மோமோ அவரெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது, பூனையில தொலைஞ்சு போயிருங்கும். இப்ப நாங்க ஷினோபி தொலைஞ்சு போக மாட்டோன்பா. தமாக்கி கேர்ஃபுல்லா போங்கன்பா. இப்ப ஹெல்ப்க்கு தேங்க்ஸ் பண்ணுவான். 3 பேர் உள்ள போவாங்க. ஒரு தேன் பூச்சி பீ கீப்பர் கிட்ட போகும். பீ கீப்பர் எனக்கு தெரியும், இன்ட்ரூடர்ஸ்ன்பா. இப்ப ஃபர்ஸ்ட் அந்த பர்சனை நான் ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறேன். அப்புறம் பூச்சியான பிளான்ட் தும்புவான். ஒருவேளை அந்த புள்ள நம்மளை பத்தி நினைக்குதோன்பா. ஷினோ என்ன அந்த புள்ள மேல கிரஷான்னு கேட்பான். இப்ப இல்ல அப்படி இல்ல, ஒக்காகேவா ஆக போறோம்னா அது எனக்கு குரூஷியல் டைம். இப்ப காதல் இல்ல விலக முடியுமான்பா. மூஞ்சிய பார்த்தாலே தெரியுற கீபான்பா. ஷீனோ ஏதாவது சொன்னேன்னு கேட்பான். கீபா ஷீனோ இல்ல புறாமப்பட்டங்கவும் அப்படியாட்டு போவான். கீபா நான் ஹொக்காகே ஆகணும்னா சீரியஸா இருக்கணும்னு அதை யோசிச்சு ஷீனோ மனசுக்குள்ள கீபா எப்பவும் பெருசா பேசுவான். ஒருவேளை நான் தான் இன்டிஃபரன்ஸா பாக்குறோம். இருந்தாலும் சுக்னியாவோட டீம் கிட்ட ட்ரீம் ரியலைஸ் பண்ண என்ன பண்ணணும்னு கேட்டப்ப கனவடைய முதல் படின்னு இருப்பான்ல, நான் யாராவது கிரிட்டிசைஸ் பண்றதுன்னு தனக்கு தானே கேள்வி கேட்டுக்குவான். கீபா சொல்லி இருப்பான்ல, ஹினாட்டா கல்யாணம் பண்ணிட்டா அப்புறம் நம்ம சேர்ந்து வேலை செய்யறதுக்கான சான்ஸ் எல்லாம் கிடைக்குங்கிறதெல்லாம் இல்லன்னு இருப்பான்ல. ஷீனோ முதல்ல இருந்த போலையா அப்படின்னு தனக்கு தானே கேள்வி கேட்கறப்ப முன்னால போன கீபா நக்கமாரு ஷீனோ பார்வையில இருந்து போயிருப்பாங்க. டேய் கீபா எங்கடா போனேன்ட்டு முன்னால விடுவான். தன்னோட இன்செக்ட் யூஸ் பண்ணி பாப்பான். அதுக்குனாலே கண்டுபிடிக்க முடியாது, யாரோ அவங்க ஜுட்சுவை செயல்படுத்தி இருப்பாங்க போலன்பா. நிறைய தேனீக்கள் வரும். ஷீனோ அவனோட இன்செக்ட பயன்படுத்துவான். ஹனி போல மாறி கேப்சர் பண்ணிரும். ஷீனோ அது என்ன மாதிரியான ஜுட்சுங்கும் போது ஒரு தேனி அவனையே தாக்கி இருக்கும். பீ கீப்பர் வந்து நீ லீஃப் வில்லேஜ் சேர்ந்த அபுராமைக்கிலான சேர்ந்தவனான்னு கேட்பான். ஆமான்பா. பார்த்தா பின்னால இருந்து வருவான். முன்னால இருக்கிறது இன்செக்ட் லோனா இருக்கும். பீ கீப்பர் என்னையே ஏமாத்திட்டலன்பா. ஆனா எப்படி அந்த விஷம் உன தாக்கி இருக்கணுமேன்பா. ஷீனோ பாய்சன் பட்டுச்சுதான், ஆனா அது என்ன கொள்ளாது, ஏன்னா இவ்வளவு கம்மி அமௌண்ட்ல என்ன எதுவும் பண்ணாதுன்பா. பீ கீப்பர் நான் தோத்துட்டேன், நாளை எதுவும் பண்ண முடியாதுன்னு மண்டிட்டு போன் திறனாலே இன்செக்ட் யூசர் சாகரல பெருமைன்பா. ஷீனோ இருங்க, நான் உங்களை கொல்லலாம் வரல, எனக்கு உங்களோட ஹனி வைன் வேணும்னு கேட்பான். பீ கீப்பர் ஷாக் ஆவான். இதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் ஹனி வைன் கொடுப்பான். ஷீனோ எவ்வளவு ஆச்சுன்னு கேட்கவும், இல்ல பணம் எல்லாம் ஒரு மேட்டர் இல்ல, நான் அதுக்காக அதை பண்றதும் இல்லைன்பாரு. ஷீனோ அப்படியான்ட்டு திரும்பி போறக்கான வழியை சொன்னா நல்லா இருக்கும்னு கேட்பான். பீ கீப்பர் அதுக்கான பாதை இல்லைன்பாரு. ஷீனோ என்ன சொல்ல வரீங்கன்னு கேட்பான். பீ கீப்பர் நான் சொன்னதுதான், இந்த மூங்கில் தோப்பை சுத்தி பேரியர் போல ஒண்ணு சரௌண்ட் ஆயிருக்கு. ஒன்ஸ் உள்ள வந்துட்டா வெளியே போக முடியாது, முடிவே இல்லாத ஃபாக்ல தான் சுத்தி தெரியணும். அப்படிப்பட்ட ஜுட்சு தான் எதுன்பா. வாய்ப்பே இல்லைன்ட்டு ஷீனோ ஓடுவான். பீ கீப்பர் வாய்ஸ் கேட்கும், என்னதான் நீ என்ன கொன்னாலும் இந்த ஜுட்சுவை உடைக்க முடியாதுன்பா. ஷீனோ என்ன சொல்றேன்பா. பீ கீப்பர் ஒரிஜினலாவே இந்த மிஸ் தான் மக்களை பாத தவறி போக வைக்கும். நான் என் ஜுட்சு ஃபார்முலால இதை கொஞ்சம் தான் சேர்த்திருக்கேன்பா. ஆனாலுமே இந்த ஜுட்சுவை உடைக்க முடியாதான்னு கேட்பான் ஷீனோ. பீ கீப்பர் இல்ல, இந்த ஜுட்சுல மோசமான விஷயமே 2 பக்கமுமே பாதிக்கப்பட்டவங்களாக்கும், கூடவே ஃபாகா திக்காக்கிட்டே இருக்குன்பா. ஷீனோ என்னன்ட்டு வாய பழப்பான். பீ கீப்பர் நீ பாக்கலையா, இந்த மூங்கில் தோப்பு மக்களை வழி தவற வைக்கும். இந்த ஜுட்சு பயன்பாட்டுல திக்கான ஃபாக் அவங்களை இன்னும் கன்ஃபியூஸ் பண்ணும்பா. இன்னொரு வகையில சொல்லணும்னா டவுட்ஸ் இல்லாத மனுஷங்க மேல இது வேலைக்கு ஆகாதுன்பா. கீபா அக்கமாரு வெளியே போனதை காட்டுவாங்க. ஷீனோ அப்ப நான் டவுட்ஸோட இருக்குன்னு சொல்ல வரேன்னு கேட்பான். சுக்குனை கனவடைய இருக்கு என்ன பண்றதுன்னு கேட்டது. கீபா ஹினாட்டா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா முதல் போல ஒன்னா சேர்ந்து வேலை செய்ய முடியாதுன்னு சொன்னது. கொரோனா 2 பேரும் ஹினாட்டா இல்லாம செயல்படுறது ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, ஆனா பழகிக்குவீங்கன்னு இருப்பாங்களையா. இதெல்லாம் யோசிச்சுட்டு இது என்னன்னு ஷீனோ 3 பேர்த்தோட பிம்பமும் தெரியும். ஷீனோ டீம்மேட் ஹினாட்டா கல்யாணத்துக்கு அப்புறம் டிஸ்பேண்ட் ஆனதுக்கு அப்புறம் ஷினோபி எப்படி வாழ போறோம்னு யோசிக்கிறேன். எப்பவுமே என்னோட ஃப்ரெண்ட்ஸோட டீம்மேட்டா இருந்தேன், அதுதான் என் சந்தோஷமான கனவேன்பா. இப்பதான் புரியுது என்னையே நான் சந்தேகப்படுறேன்பா. பீ கீப்பர் நீ நானும் ஒரே போல, நான் வாழ்க்கைங்கிற இந்த பாதையில இன்னும் தொலைஞ்சுதான் இருக்கேன். அதனால டவுட்டா இருந்தாலும் சஃபரிங் இல்லாம இங்கே இரு. அதை பத்தி என்ன நினைக்கிற, என் வாழ்க்கையை நான் இறுதியா வாழ்றேன். உன் ஃப்ரெண்ட்ஸுமே புரிஞ்சுக்குவாங்க. டவுட்ஸ் இருக்கிறது ஓகே தான், உனக்கு டவுட்ஸ் இருக்கிறது உன் பிரச்சனை கிடையாதுன்பா. அந்த பிம்பங்கள் ஷீனோவை ஆட்கொள்ற மாதிரி காட்டுவாங்க. பீ கீப்பர் மூவ் ஃபார்வர்ட் ஆகணும்ல நினைக்காத, இங்கேயே இருந்துரு டவுட்ஸோட, ஒத்துக்கிட்டா எங்களோட இங்கேயே இருன்பா. கீபாவோட பிம்பம் கன்வின்ஸ் பண்ணவும் ஹினாட்டாவோட பிம்பம் கை நீட்டும். கை வைக்க போவான். கீபா டீம்மேட்டோட ஃபைனல் மிஷன் அது, வாங்க முடிக்கலாம் காய்ஸ் இருப்பான் இல்லையா, அதை யோசிச்சு ஒரு ரியலைசேஷனுக்கு வருவான். ஷீனோ இல்ல, நான் எதிர்பார்க்கறது இது இல்ல, நான் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து முன்னேறணும். இப்ப இருக்க போல அப்படியே இருக்க அதுக்கு இல்ல, இப்படிப்பட்ட இடத்துல வாழ்நாள் முழுக்க என்னால அடைஞ்சிருக்க முடியாதுன்பா. ஒவ்வொரு பிம்பமா கரையாத காட்டுவாங்க. லைக் ஷீனோவோட ஒவ்வொரு டவுட்ஸ் போற மாதிரி நான் கிராமத்துக்கு உடனே போய் ஆகணும், ஏன்னா என் முக்கியமான ஃப்ரெண்டோட கல்யாணத்தை அட்டன் பண்ணணும்பா. பீ கீப்பர் உன் வாழ்க்கையில நீ இவ்வளவு சந்தேகத்தை வச்சு எப்படி அதை கிளியர் பண்ணேன்னு கேட்பான். யோசிச்சு பார்த்தா அவன் பாதையில அவன் கவலையே இல்லாம போறான். அந்த வகையில என் வாழ்க்கையோட பாதையை நானும் கண்டுபிடிப்பேன், அதுல எனக்கு சந்தேகமே இல்லைன்னு தன்னோட இன்செக்ட்ஸ பயன்படுத்துவான். ஃபாரஸ்ட் விட்டு வெளியே வரவும் என்ட்ரன்ஸ்பான். சிரிச்சுட்டு இல்ல எக்ஸிட்ன்பா. பீ கீப்பர் வாய்ஸ்ல பயணம் செய்யறவங்களோட
உன்னோட காவல் தெய்வத்தையே கடந்து உன் பாதையை நீ கண்டுபிடிச்சிட்டீல, சரி சீக்கிரம் போ, திரும்ப வழியே இழந்துடாதீங்க. ஷீனோ நீங்க அப்ப உங்க வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா நீங்க சொல்றது உண்மையான்னு கேட்பான். பீ கீப்பர் என்னன்னு கேட்பாரு. ஷீனோ பாஸ்டே மாட்டிட்டு ஃபியூச்சரை பார்க்க முடியாத நீங்க நிஜமாலுமே வாழ்றீங்களா? ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்க லைஃபுக்கான கோல் அடையிற ஒவ்வொரு செகண்டையுமே வாழ்றவங்க எனக்கு தெரியும். கடினமா ட்ரை பண்ணி ரீச் பண்ண பாக்குறாங்க, அவங்க தான் நிஜமாலுமே வாழ்க்கையை வாழ்றவங்க. அததான் நான் நம்புறேன்பா. பீ கீப்பர் நான் ஷாக் ஆயிட்டேன். ஏதோ சாதாரண ஆளை பார்த்தேன்னு நினைச்சேன், ஆனா உள்ளுக்குள்ள ரொம்ப பேஷனேட்டான ஆள் தான் நீ. என் டீச்சரால லெக்சர் பண்ணப்பட்ட போல இருக்குன்னு பாரு. ஷீனோ என்ன சொன்னீங்கன்னு கேப்பான். பீ கீப்பர் இப்ப போ, காலம் வரப்ப நானும் உன்ன போல இருப்பேன்பா. மெசேஜ் டெலிவரி பண்ண வந்து அந்த பீ திரும்ப போகும். ஷீனோ கீபா கிட்ட போகவும், கீபா டே எங்கடா போய் தொலைஞ்ச, திடீர்னு காணாம போயிட்டீன்பா. ஷீனோ சாரி கேட்டு எப்படி இதை அடைஞ்சன்பா. கீபா எப்படா உனக்கு கிடைச்சது, நீ தொலைஞ்சு போயிட்டியோன்னு நினைச்சன்பா. ஷீனோ ஆமா தொலைஞ்சிட்டேன், ஆனாலும் வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு காரணங்கிறப்ப கீபா என்னமோ அக்கமாரு இதை வீட்டுக்கு கொண்டு போலான்பா. அக்கமாரு குலைக்கும். ஷீனோ அந்த பொண்ணுன்பா. கீபா ஏன்டா அதுலயே வந்து நிக்கிறேன்பா. ஷீனோ சாரி கேட்கவும், கீபா வெக்கப்பட்டு நான் வேணா லெட்டர் போடுறேன்பா. ஷீனோ லெட்டரா உன்ன போல இல்லையன்பா. கீபா லெட்டர் தானே, அதுல என்ன இருக்கு, அப்படித்தானே அக்கமாருன்னு கேட்கவும், அக்கமாரும் சர்ச்சுக்கும். கீபா டே நீ மாடான்னு கத்துவான். ஒரச்சுமாரு ஷீனோவோட பூச்சியை பார்த்து பயந்து விடுவான். ஏன் மட்டும் ஃபாலோ பண்ணுவாரு. சுக்குனையோட டீமோட தான் இருப்பான் ஷீனோ. நிபுணா நானுமே என்னோட இலக்க இன்செக்ட் யூசர் ஆகிறதுக்கு வைக்கலாம் போல என்பா. சுக்குனை நானுமே என் ட்ரீம்கான வேலையை ஆரம்பிக்கணும், இல்லனா எப்படி ஒக்காகே ஆகுறதுன்பா. ஷீனோ அப்படி இல்ல, ஆல்ரெடி ட்ரீம் அடையறக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல தான் இருக்கீன்பா. என்னன்னு பாக்குறப்ப ஷீனோ உங்களோட கனவுகளை வார்த்தைகளால சொல்றீங்கல்ல, அதான் உங்க கனவை ரியலைஸ் பண்றதுக்கான முதல் படின்பா. சுக்குனே புரிஞ்சதுனான்பா. சான்ஷோ மிபுனா விளையாட போவாங்க. சுக்குனையும் ஜாயின் பண்ணிக்குவான். இருக்காவை பார்த்துட்டு ஷீனோ இருக்கா சென்சேன்பா. இருக்கா எப்படி அந்த வார்த்தைகளை சமாளிச்சிட்டிய, நீ டீச்சர் ஆகலாண்டான்னு பாரு. ஷீனோ டீச்சர் ஆவான்னு கேட்பான். இருக்கா வருஷத்துக்கு வருஷம் இந்த சேட்டை பிடிச்ச பசங்களை சமாளிக்கிறதே டிஃபிகல்ட்டா இருக்கு, அந்த வகையில இம்ப்ரெசிவா இருக்குன்னு பாரு. ஷீனோ எனக்கு அவ்வளவு டிஃபிகல்ட்டா இல்ல, ஏன்னா என்ன சுத்தி பேட் கிட்ஸா தான் இருக்காங்கன்பா. கீபா நருட்டோ யோசிப்பான். கல்யாணத்துக்கு இன்னும் 11 நாள் இருக்குன்னு போடுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஹிடன் லீஃப் ஸ்டோரி தி பெர்ஃபெக்ட் டே ஃபார் a வெட்டிங் பார்ட் 6 தி அவுட்கம் ஆஃப் தி சீக்ரெட் மிஷன்ங்கிற எபிசோட் தான் அடுத்த ஷிப்ல அடுத்து பார்க்க போறீங்க.